ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த 5 விஷயங்களை மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்க்கணும். அது என்னெல்லாம் 5 மிஸ்டேக்ஸுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிகினர்ஸ்ன்னு பார்த்துலாம், யாரெல்லாம் நான் ஒரு பிகினராக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி அண்டர் 2 இயர்ஸ் இன்டூ ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே 2 இயர்ஸ்க்கு உள்ளே இருந்தீங்கன்னா நான் உங்களை பிகினராக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன் அது அப்படி 2 இயர்ஸ் சொல்கிறேன்னா, நிறைய ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 months மினிமம் பீரியட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எ பர்சன் டு பிகம் ப்ரொஃபஷ்னல் இன் ஸ்டாக் மார்க்கெட். அதுவும் மினிமம் 18 months, மேக்ஸிமம் இட் வில் கோஸ் டு 3 years 4 years. அது யார் கீழே அவங்க இது கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட மெண்டார் யார், அவங்களோட மெண்டார் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட சைக்காலஜிக்கல் லெவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன்னா அண்டர் 2 இயர்ஸ் இருக்கவங்கள பிகினராக அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இன்னொன்று இந்த செகண்ட் கேட்டகரி என்னென்னா கேபிட்டல் லெஸ் தேன் 3 lakhs. ஸோ யாரெல்லாம் லெஸ் தேன் 3 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களே பிகினராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் டு நாட் ட்ரேட் இன் F&O. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறத ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். ஏன் நான் இதை ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சுருக்கேன்னா, நான் ஏர்லி ட்ரேடிங் டேஸில் பார்த்தீங்கன்னா பண்ண பெரிய தப்பு. ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு கருத்து இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது டு நாட் ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். எதனால் இது சொல்கிறேன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் பிகினராக இருக்கும்போது பண்ணும்போது உங்களுக்கு பொசிஷன் சைஸிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், உங்கள் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் we do not know about the Greeks, ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்காது அந்த டைமில். ஸோ தெரியாமல் நம்ம கம்மி கேபிட்டல் வச்சுட்டு உள்ளே வருவோம். ஆப்ஷன்ஸ் கரையும், டெலிவரி டே அப்போ 0 ஆகும். ஸோ நமக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் பாயிண்ட் நான் இது சொல்கிறேன், டு நாட் ட்ரேட் இன் F&O, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மெயினாக கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு தான். ரைட், இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிங் பொசிஷன்ஸை ஹெட்ஜ் பண்ணதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. பட் தேர் ஆர் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் F&Oலையும் கூட இருக்குது. ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் அது நான் கையாளணும்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு நாட் டே ட்ரேட். ஸோ நல்ல ஃபேன்சியான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சு எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது இன்ட்ராடே. இன்னொன்று, நீங்கள் பிகினராக இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2, 3, 4 பேக் டு பேக் லூசிங் ட்ரேட்ஸ் வந்துட்டுனா நீங்கள் உடனே ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அன்னைக்குள்ளே அந்த அமௌண்ட் எடுக்கணும்னு உங்கள் மனசு சொல்லும். ஸோ டு நாட் டே ட்ரேட். இது நான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக பார்க்குறேன் ஃபார் பிகினர்ஸ் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ட்ரேடிங் இன் intraday. It may be stocks, derivative, எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே சரி, intraday ட்ரேடிங் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இதெல்லாம் சொல்கிறேன். நம்பர் 3 டு நாட் ட்ரேட் லெஸ் தேன் 4 hours டைம் ஃப்ரேம். ஸோ இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலே நீங்கள் 5 minutes தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 minutes சார்ட்டில் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப மேனிப்புலேஷன்ஸ் இருக்கும். அன்னைக்கு சம்டைம்ஸ் ஒரு பேட் நியூஸ் ஒரு நாள் வருது. பிகாஸ் ஆஃப் தேட் பேட் நியூஸ் என்ன ஆகும்னா அன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கீழே விழும். பட் நீங்கள் 4 hours டைம் ஃப்ரேம் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 1 or 2 பேட் நியூஸ் ஆன் தேட் பர்டிகுலர் டே வர்றது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ரைட், நமக்கு இனஃப் ப்ரீத்திங் ரூம் இருக்கும் நம்ம ட்ரேடுக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அபோவ் 4 hours டைம் ஃப்ரேம் இஸ் பெட்டர். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்ட்ராடே பண்ணாதீங்கன்னு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் இல்லைன்னா பொசிஷனல் ட்ரேட் தான் பண்ணி ஆகணும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் 1 day சார்ட்டு இல்லை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெட்டர் டைம் ஃப்ரேம் 4 hours. ஸோ 4 hours இஸ் எ குட் சாய்ஸ் இஃப் யூ ஆர் டூயிங் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷனல் ட்ரேடிங். அண்ட் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ 4 hours பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சார்ட் பார்க்குறாங்களோ அதே சார்ட் தான் நம்மளும் பார்க்குறோம். பட் இன்ட்ராடே 5 minutes ட்ரேடிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பெட்டர் அக்சஸ் இருக்கும். அவங்களோட ரோபோட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்டர் அக்சஸ் இருக்கும், நிறைய மேனிப்புலேஷன்ஸ் இருக்கும். பட் மோர் தேன் 4 hours இன்ஸ்டியூஷன் என்ன சார்ட் பார்க்குறாங்களோ அதே தான் நம்மளும் பார்ப்போம். ஓகே, தென் 4th ஒன் பார்த்தீங்கன்னா டு நாட் ரிஸ்க்
greater than 2% of your capital. ஸோ இந்த இப்போ பொசிஷனல் சைஸிங் தான் இது. ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களோட கேபிட்டலில் 2% மேலே சிங்கிள் ட்ரேடில் வந்து நீங்கள் எப்போயுமே ரிஸ்க் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணணுன்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ஸ்டாக் தான் வாங்கி ஆகணும், கேஷ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா கேஷ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் ஈஸியாக பொசிஷனல் சைஸிங் பண்ணலாம் ஆஸ் எ பிகினர், ரைட்? பொசிஷன் சைஸிங்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ 2% ரிஸ்க்குக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக, அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதோட லிங்க், அதையும் பாருங்கள். ஸோ 1 lakh கேபிட்டல் இருக்குன்னா இன்னும் சிங்கிள் ட்ரேட் நீங்கள் வந்து 2000 மேலே வந்து ரிஸ்க் பண்ணக்கூடாது, ரைட்? இது வந்து என்னோடய 4th பாயிண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கூட, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ உங்கள் வின் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ திஸ் இஸ் மை 4th ஒன். டு நாட் ரிஸ்க் greater than 2% ஆஃப் யுவர் கேபிட்டல். நீங்கள் அண்டர் 2% கூட பெட்டர் தான். நீங்கள் 1% ரிஸ்க் பண்ணி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட், ரதர் தேன் கோயிங் ஃபார் 2% இஃப் யூ ஆர் பிகினர். பட் நான் வந்து 2% ரிஸ்க் எப்பயுமே எடுத்துப்பேன். ஓகே. அண்ட் 5th ஒன் வந்து டு நாட் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் டார்கெட் இல்லாமல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தப்பானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டார்கெட் இல்லாமல் நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணலன்னா உங்களுக்கு க்ரீட் இருக்கும். அந்த லெவல் போனதுக்கப்புறம் இன்னும் போவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ க்ரீட் வந்து உங்களை வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ டார்கெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நீங்கள் என்ட்ரு ஆனது உடனேயுமே டார்கெட் போடணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் போடலன்னா நீங்கள் ஹோப்பில் உட்காந்துட்டு இருப்பீங்க, இன்னும் மேலே வரும். கீழே உங்கள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டுருக்கும். அப்போ கூட நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா இன்னும் மேலே வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க டியூ டு ஹோப். ஸோ ஹோப் அவாய்ட் பண்ணதுக்கு யூ ஷுட் ஹேவ் ஸ்டாப் லாஸ், அண்ட் க்ரீட் அவாய்ட் பண்ணதுக்கு வி ஷுட் ஹேவ் டார்கெட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ட்ரு ஆனது தான் ஃபஸ்ட்டு போட வேண்டிய ஸ்டாப் லாஸ், பிகாஸ் உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேண்டிலே கூட டக்குன்னு கீழே வந்து அடிச்சிடும். ஸோ அதனால் என்ட்ரி ஆனோடனே ஸ்டாப் லாஸ், தென் டார்கெட் போட்டுட்டு உங்கள் ட்ரேடை விட்டுருங்க. தென் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ மீன் ஸ்டாப்ஸை மூவ் பண்ணுறது இன் பிட்வீன், அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஹியர் மை 5th பாயிண்ட் இஸ் டோன்ட் ட்ரேட் வித்தவுட் a ஸ்டாப் லாஸ் as well as a டார்கெட் ஆர்டர், ரைட்? இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கிடச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம